அண்மை செய்தி 85% உள் இடஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசு 85% உள்ஒதுக்கீட்டை வழங்கியிருந்தது. அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டை செய்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வாக்களித்தபடி இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லியிருந்தார். அதன்படி இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகளை சட்டங்களாக்குவதற்காக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதற்காக எந்தெந்த அமைச்சகங்கள் எல்லாம் ஒப்புதல் அளிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று தொடர்ந்து 3 நாட்களாக அங்கே விவாதித்து வந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் இங்கு சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் இன்று தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு குழுவினர் சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டையும் தமிழக அரசு செய்திருக்கிறது. டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் இதுகுறித்த தகவல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். விவரம் என்ன நிரஞ்சன்? வெங்கட், இது நீங்கள் குறிப்பிட்டதை போலத்தான் இந்த மேல்முறையீட்டு மனுவானது செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களாக இதற்கான பணிகள் தலைநக டெல்லியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து தற்பொழுது அது மனுவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. டைரி நம்பர் என்று குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு மனுவிற்கும் ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு டைரி எண்ணானது கொடுக்கப்படும். அந்த எண் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த வழக்கானது முழுமையாக பதிவு செய்யப்பட்டு விட்டது, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, எந்த எழுத்து பிழைகளும் இல்லை என்பது அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அவ்வாறு டைரி நம்பர் வந்துவிட்டால் உடனடியாக அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தமிழக அரசு 85% உள் ஒதுக்கீடு, அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 85% உள் ஒதுக்கீடு வழங்கும் அந்த அரசாணைக்கு தடை விதித்ததற்கு எதிராக தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதன் காரணமாக இனி நீதிமன்றத்தின் முன்பாக கோரிக்கை வைக்க முடியாது. திங்கட்கிழமை வாக்கில் இந்த மனுவினை அவசர வழக்காக எடுத்து விசாரியுங்கள் என்று தமிழக அரசின் சார்பாக கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் உடனடியாக இந்த மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெங்கட், நிரஞ்சன், மத்திய அமைச்சர்களும் பிரதமர் உள்பட அனைவருமே தமிழகத்திற்கு சாதகமான முடிவை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்றே நமது குழுவினர் சொல்லிக்கொண்டே இருந்தார்களே என்றால் அந்த நம்பிக்கை பொய்யாகி போவதாக நாம் கருதலாமா? வெங்கட், இந்த நீட் விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அமைச்சர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு அளிப்பது என்பது நிச்சயமாக முடியாது என்ற விஷயத்தினை அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள். நேற்று இதனை மேலும் உறுதி செய்யும் வகையில் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் திட்டவட்டமாக அதனை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த 1 ஆண்டு கால எக்ஸ்டென்ஷன் என்பது ஒருவேளை மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுத்தாலும் கூட அதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்வதற்கு சங்கல் பிரஸ்ட் உள்ளிட்ட இந்த நீட் தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரதான மனுதாரர்கள் தற்பொழுதே தயாராக இருக்கின்றார்கள். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நாம் அவர்கள் தொடர்பான வழக்கறிஞர்களிடம் பேச முடிந்தது. ஒருவேளை தமிழகம் அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த 1 ஆண்டு கால விலக்கினை எடுத்தாலும் கூட உடனடியாக அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும். அந்த மனுவினை விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் உடனடியாக அதற்கு ஒரு இடைக்காலமான ஒரு தடை விதிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாகத்தான் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக மாணவர்களை இந்த மருத்துவ படிப்பிற்கான விஷயங்களில் தயார் செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மூத்த அமைச்சர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு உணவு உபச்சாரம் ஒன்றினை கொடுத்தார்கள். அப்பொழுது நாம் அருண்ஜேட்லி அவரிடம் இது தொடர்பாக சில கேள்விகளை கேட்க முடிந்தது. அவரும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார், நிரந்தர விலக்கு என்பது நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்காது என்ற விஷயத்தினை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஆனால் இந்த 85% உள்ஒதுக்கீடு இந்த மேல்முறையீட்டு மனுவும் கூட அதே மாதிரியான ஒரு நிலையை தான் எடுக்கும் என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ரிசர்வேஷன் என்பது நாடு முழுவதுமே 50%ற்கு கீழ் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு விதியாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே 69% மருத்துவ விவகாரங்களில் நாம் பின்பற்றி வருகின்றோம். இந்நிலையில் இந்த 85% உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் நீதிபதிகளின் கருத்தாகவும், அதாவது முன்னாள் நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. வெங்கட், நிச்சயமா இதில் 2 விஷயங்கள். ஒன்று, நீட்டிலிருந்து ஓராண்டிற்கு விலக்கு கோருவது, முற்றிலுமாக விலக்கு கோருவது என்பது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட உள்ஒதுக்கீடு 85% என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது மற்றொன்று. அந்த மற்றொன்றில் இப்பொழுது இந்த விவகாரம் வெளிவந்திருக்கிறது, மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் பேசிய பொழுது இறுதியாக
அவசர சட்டம் குறித்த பேச்சுகளும் அதற்கான ஆலோசனைகளும் இடம்பெற்றதாக நாம் தொடர்ந்து பார்த்தோமே, அதனுடைய நிலை என்ன? வெங்கட், இந்த அவசர சட்டத்தை வைத்துதான் நாம் இந்த ஒரு ஆண்டு கால விலக்கு என்பதனை கேட்கின்றோம். ஏனென்றால் கடந்த ஆண்டு ஒரு ஆண்டு காலம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் விலக்கு அளிக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு ஆர்டினன்ஸை, அதாவது அவசர சட்டத்தினை கொண்டு வந்திருந்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் நாம் நேரடியாக இந்த வழக்குகளை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நான் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்குகளை அணுகியிருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தில் கூறுகின்றேன். இந்த வழக்குகள் கடைசி கட்டத்தில் முடியும் பொழுது கூட இந்த ஒரு ஆண்டு காலம் மட்டும்தான் உங்களுக்கு விலக்கு அளிக்கின்றோம், கல்வியை பொறுத்தவரை அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை உச்சநீதிமன்றம் முழு மனதாக ஏற்கிறது. இந்த வாதங்கள் அனைத்துமே உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் திட்டவட்டமாக கூறிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஒரு ஆண்டு கால விலக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்த போது கூட அடுத்த ஆண்டு முதல் இந்த நிலையானது தொடரக்கூடாது என்ற விஷயத்தினை மிக திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தமிழக அரசு கூறுவது போல இந்த ஒரு ஆண்டு கால விலக்கு கூறக்கூடிய இந்த ஆர்டினன்ஸை கொண்டு வந்தாலும் கூட எந்த அடிப்படையில் நீங்கள் இதனை கேட்கிறீர்கள் என்ற ஒரு கேள்விதான் கேட்பார்கள். சிலபஸ் என்ற ஒரு விஷயத்தை கேட்டார்கள் என்றால் உடனடியாக நீதிமன்றம் கேட்கக்கூடியது, ஏன் தமிழகத்தில் மட்டும் இவ்வாறு பின்தங்கிய ஒரு சிலபஸினை வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி மிக பிரதானமாக முன்வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஆண்டு காலங்களில் நீட்டு தேர்வுகளில் என்னென்ன குளறுபடிகள் இருந்ததாக இந்த ஆண்டு சொல்லப்பட்டதோ அது அனைத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய அடுத்த தளங்களுக்கு உச்சநீதிமன்றம் விசாரணையை எடுத்து சென்று விட்டது. எனவே இந்த திடீரென்று தமிழக அரசு மட்டும் இது போன்ற ஒரு விலக்கு கோரும் இந்த கோரிக்கையை ஒரு ஆண்டு காலம் கூட நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தராது என்றுதான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் இந்த விஷயத்தில் ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்தையே மேற்கொள்ளும் என்றுதான் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வெங்கட், தங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைத்து தமிழக மாணவர்கள் இந்த விவகாரத்தில் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதை அனைவரும் உணர வேண்டும் என்பதாக கருதுகிறோம். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.